வெல்கம் டு TechApps Tamil. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகுது ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸாக நிறைய ப்ராடக்ட்ஸை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஈவெண்ட்டாக இல்லாமல் உங்களோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் சொல்லலாம் வந்திருக்க ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனர் அப்கிரேடோட தான் வந்திருக்கு. எதுவுமே இங்கே ஆப்பிள் பெருசாக சேஞ்ச் பண்ணல. அண்ட் இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண வந்துடுங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளால போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐபேடில் இந்த ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. புது ஐபேட் ப்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐபேட் ப்ரோ 11 இன்ச் அண்ட் 12.9 இன்ச் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா M2 சிப்போட உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி M1 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா M2 சிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் மற்ற விஷயங்கள் வெயிட் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்தவித சேஞ்சஸுமே இங்கே பெருசாக பண்ணல. பட் இருந்தாலும் M2 ப்ராசர்னால ஒரு சில சேஞ்சஸ் இங்கே நடந்திருக்கு. ஸோ M1 விட M2 ப்ராசர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு சின்ன பூஸ்ட் தான் கிடைக்கும். பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ்லாம் கண்டிப்பாக எதிர்பார்த்துறாதீங்க. ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Wi-Fi 6E சப்போர்ட் வந்து ஐபேட் ப்ரோக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அண்ட் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி நம்மளுக்கு ஐபேட் ப்ரோல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புது வீடியோ கோடெக். நீங்கள் வீடியோலாம் எடிட் பண்ணுறீங்கன்னா புது கோடெக் ப்ரோரஸ் கோடெக்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த M2 ப்ராசரில் இருந்துச்சு இல்லையா, அது நம்ம மேக்ல பார்த்தோம் இல்லையா, மேக் புக் ஏர் இதுலலாம் நம்மளுக்கு வந்து வீடியோ கோடெக் நிறையா இருக்கு. அந்த கோடெக் எல்லாமே நம்மளுக்கு இப்போ ஐபேட் ப்ரோ சப்போர்ட் பண்ணுது. பட் என்னதான் இருந்தாலும் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐபேட் தான். இதுவே மேக்கா இருந்துச்சுன்னா இது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஏன்னா ஐபேட்ல நீங்கள் பொதுவாக நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியாது. லைக் ஃபைனல் கட் ப்ரோ அண்ட் மற்ற ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இது இல்லாமல் கேமரா சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரோரஸ் வீடியோ 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம்னா M1க்கும் M2க்கும் நம்மளுக்கு CPU வைஸ் 15% பூஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக ஆப்லாம் ஓப்பன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் M1 அண்ட் M2. ஏன்னா M1 பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராசர். ஒரு ஐபேடுக்கு M1 ப்ராசர் தாராளமாக போதும். ஸோ M2 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லிட்டில் ஜம்பாக தான் இருக்கும். அண்ட் கிராஃபிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா M1 சிப்பில் 8 கோர் GPU இருந்துச்சு. பட் M2 சிப்பில் பார்த்தீங்கன்னா 10 கோர் GPU கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 கோர் GPU எக்ஸ்ட்ரா இருக்கறனால பெர்ஃபார்மன்ஸ் 30% இம்ப்ரூவ்டா உங்களுக்கு கிடைக்கும் M1 சிப்போட கம்பேர் பண்ணும்போது. சோ கிராஃபிக்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் உங்களுக்கு M2 சிப்ல தெரியும். அண்ட் இது இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த 11 இன்ச் ஐபேட் ப்ரோக்கு மினி LED டிஸ்ப்ளே ஆப்பிள் கொடுக்கலையான்னு கேட்பீங்க. ஆஃப் கோர்ஸ் ஆப்பிள் இன்னும் கொடுக்கல. இன்னுமே அந்த 11 இன்ச் மாடல் பாத்தீங்கன்னா ரெட்டினா டிஸ்ப்ளேயோட தான் வருது. உங்களுக்கு அந்த 12.9 இன்ச் மாடல் மட்டும் மினி LED டிஸ்ப்ளேயோட வருது. மற்றபடி டிஸ்ப்ளேல எல்லாம் எந்தவித பெரிய சேஞ்சஸும் பண்ணல. அண்ட் பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 இன்ச் மாடல் வந்து நம்மளுக்கு 83,000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவே நீங்க 12.9 இன்ச் எடுக்கிறீங்கன்னா 1,22,000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐபேடுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் கேஷ் கரோ. ஸோ கேஷ் கரோ நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. போத் அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல தீபாவளி ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த டீல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேல் பிளஸ் உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் பேக்கும் பாத்தீங்கன்னா கிடைக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஷ் கரோ மூலமா. கேஷ் கரோ பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு கேஷ் பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அண்ட் இதை நீங்க பண்றதுக்கு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப் ஸ்டோர் ஆர் பிளே ஸ்டோருக்குள்ள போய் கேஷ் கரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணும்போது APPS25 கோடை யூஸ் பண்ணுங்க. அந்த கோடை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு 25 ரூபீஸ் போனஸ் கிடைக்கும். அந்த 25 ரூபீஸ் நீங்க வச்சுக்கணும்னா ஒரு ஸ்மால் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் அந்த 25 ரூபீஸ் 15 டேஸ்ல எக்ஸ்பைரி ஆயிடும். அண்ட் இப்போ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கேஷ் கரோ ஆப்புக்குள்ள 1500 பிளஸ் வெப்சைட்டை உங்களால பார்க்க முடியும். பிளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட் இவங்க கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் போயிட்டு ஷாப் பண்றது மூலமா உங்களால கேஷ் பேக்ஸ் எல்லாமே ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாம ஆக்சிஸ் பேங்கோட மைசோன் கிரெடிட் கார்டு நீங்க அப்ளை பண்றது மூலமா 1500 ரூபீஸ் உங்களுக்கு தருவாங்க. வெறும் அப்ளை பண்றது மூலமா மட்டும் உங்களுக்கு 1500 ரூபீஸ் கிடைக்கும். அண்ட் இந்த கேஷ் கரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஆப்புக்குள்ள மை ஏர்னிங் செக்ஷன்ல எப்போ உங்களுக்கு 250 ரூபீஸ் ரீச் ஆகுதோ அப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட் எல்லாமே பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கிவ் அவேயும் இருக்கு. அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கேஷ் கரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் சைன் அப் பண்ணும்போது apps25 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு அப்புறமா ஏதாச்சும் ஒரு சின்ன பர்ச்சேஸ் பண்ணுங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை கேன்சல் பண்ணாம அப்படியே வச்சிருங்க. 10 யூசருக்கு பாத்தீங்கன்னா 500 மதிப்புள்ள அமேசான் கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த போனஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்றதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணி கேஷ் கரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. அண்ட் இப்போ பேக் டு வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் ஐபேட் பாத்தீங்கன்னா ஐபேட் 10th ஜெனரேஷன். இதுல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேஜர் டிசைன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல நமக்கு அந்த ஹோம் பட்டனை எடுத்துட்டு ஃபுல் டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாம டச் ஐடி பாத்தீங்கன்னா நமக்கு மேல டாப்ல இதுக்கு முன்னாடி நம்ம
ஐபேட் ஏர்ல அண்ட் ஐபேட் மினில பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஐபேட் 10th ஜெனரேஷன் புது கலர்ஸ்லயும் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இது இல்லாம லைட்னிங் போர்ட்ல இருந்து USB-C போர்ட்டுக்கு ஜம்ப் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஐபேட் 5G சப்போர்ட் பண்ணும். அண்ட் இது இல்லாம அப்கிரேடட் 12 மெகாபிக்சல் கேமரா நமக்கு ரியர்ல கொடுத்துருக்காங்க. 4K 60 FPS வரைக்கும் நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசணும்னா இதுல A14 Bionic சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ A13 ல இருந்து A14க்கு ஜம்ப் பண்ணிருக்காங்க. 4 கோர் CPU 4 கோர் GPU உங்களுக்கு இந்த ப்ராசஸர்ல இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஐபேடுக்கு இந்த A14 Bionic அப்படிங்கிறது தாராளமா போதும். ஏன்னா இதுல நீங்க ரொம்ப இன்டென்சிவான ஒர்க்லாம் பண்ண முடியாது. லைக் இதுல ஃபைனல் கட் இல்ல, லாஜிக் ப்ரோ இல்ல, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்லாம் இந்த ஐபேட்ல சப்போர்ட் ஆகாதனால A14 Bionic சிப் தாராளமா போதும். அண்ட் மத்தபடி பாத்தீங்கன்னா Bluetooth 5.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Wi-Fi 6க்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் டிஸ்ப்ளே பத்தி கேட்டீங்கன்னா ஸ்டில் நம்ம அந்த ஐபேட் 9th ஜென்ல பார்த்தா அதே டிஸ்ப்ளே தான், இங்க கொஞ்சம் பெருசா ஃபுல்லா வருது. மத்தபடி எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஸ்டில் அந்த சேம் sRGB ரெட்டினா டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்றாங்க. DCI-P3 கலர் கேமெட் உங்களுக்கு இந்த ஐபேட்ல கிடையாது. அண்ட் ஓவரால் சொல்லணும்னா ஐபேட் 10th ஜெனரேஷன் ஓரளவுக்கு மேஜர் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். பட் பிரைஸுமே பாத்தீங்கன்னா மேஜர் அப்கிரேட் ஆயிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 32,000க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஐபேட் 9th ஜெனரேஷன். பட் இப்போ பாத்தீங்கன்னா 45,000க்கு போயிட்டாங்க. உங்களுக்கு ஸ்டில் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா பேஸ் மாடல்லாம் 64GB மாடல் தான் உங்களுக்கு கிடைக்குது பேஸ் மாடல். அந்த மாடலோட பிரைசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 வருது. ஸோ பிரைசிங் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறதுக்கு இந்த ஐபேட்ல ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். என்ன ப்ரோ இவ்வளவு அப்கிரேட் பண்ணிருக்காங்க, இதை போய் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஸ்டில் ஒரு சில ஃபீச்சர் கிடையாது. லைக் நம்மளுக்கு ஆப்பிள் பென்சில் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அந்த பென்சிலை வயர்லெஸ்ஸா சார்ஜ் பண்றதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த ஐபேட்ல கிடையாது. அதை நீங்க சார்ஜ் பண்றதுக்கு தனியா அடாப்டர் வாங்கணும். அந்த அடாப்டரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 900 rupees. ஸோ இது எப்படி இருக்குங்கிறத நீங்களே சொல்லுங்க. ஸோ இது வந்து ஆப்பிளோட ஸ்கேம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஐபேட் வாங்குறது என்ன பொறுத்த வரைக்கும் டோட்டலி வேஸ்ட் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஆஃபர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஐபேட் ஏர் M1 52,000க்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு M1 சிப் இருக்கு, பெட்டர் டிஸ்பிளே இருக்கு, அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது 52,000 ரூபாய்க்கு ஐபேட் ஏர் வந்து ஒரு பெஸ்ட் பையாக இருக்கும். அண்ட் இன் கேஸில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட்டில் எனக்கு 45,000 ரூபாய் தான் ஸ்டிக்டா பட்ஜெட் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட உங்களுக்கு ஐபேட் மினி இருக்கு. ஐபேட் மினி பார்த்தீங்கன்னா ஐபேட் 10th ஜெனரேஷன் வர அட்வான்ஸ் தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். சோ அதனால என்ன கேட்டீங்கன்னா இந்த ஐபேட் 10th ஜெனரேஷன் வாங்குறது கம்ப்ளீட்லி வேஸ்ட் தான். அதுக்கு பதிலா நீங்க ஐபேட் ஏரை கன்சிடர் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி ஐபேட் மினியை கன்சிடர் பண்ணலாம். ரெண்டுமே ஒரு பெஸ்ட் பையா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்பிள் இந்த ஈவென்ட்ல லான்ச் பண்ணது பாத்தீங்கன்னா ஆப்பிள் டிவி 4K. இந்த டிவில பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. சேம் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஆப்பிள் டிவி எவ்வளவு பிரைஸோ அந்த சேம் பிரைஸுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. A15 Bionic சிப் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு இதுல இல்ல. எந்த ஃபீச்சர்ஸுமே புதுசா ஆட் பண்ணல. அண்ட் அவ்வளவுதாங்க ஆப்பிள் நேத்து ரிலீஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈவென்ட் இல்லாம லான்ச் பண்ணது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா ஈவென்ட் வச்சு சொல்ற அளவுக்கு இல்ல ஒண்ணுமே இல்ல. ஈவென்ட் வச்சிருந்தா கண்டிப்பா அது வேஸ்டா தான் போயிருக்கும். சோ அதனால நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது இல்லாம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மேக் மினி அண்ட் மேக் புக் அதை எதுவுமே ஆப்பிள் லான்ச் பண்ணல. அது எல்லாமே நெக்ஸ்ட் மந்த் நவம்பர்ல ஒரு ஈவென்ட் வச்சு ஆப்பிள் லான்ச் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேக் மினி M2 வந்து கம்ப்ளீட்டா ஒரு ரீடிசைனா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால அதுக்கெல்லாம் வந்து ஆப்பிள் தனியாக ஒரு ஈவெண்ட் வச்சு கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லாட்டி அதுவும் சொல்ல முடியாது. ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு அடுத்த மந்த் வெப் ரிலீஸா பண்றதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் எனிவே அது எல்லாத்தையுமே பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ஆத்தல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.